ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் நியூ இயர்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக 2 ஃபெஸ்டிவல் வருது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு மெயின் பார்த்திங்கன்னா கேக்கு தாங்க. கண்டிப்பாக கேக் வெட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டிலேயே ஹெல்த்தியாக கேக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இது. ரொம்ப சிம்பிளாக எக்கு, அவன், ஆயில், மில்க் இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு ப்ளம் கேக் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் உப்பு கொட்டிக்கோங்க. உப்பு கொட்டிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து சுடு தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 200 கிராம் சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து சுகரை வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அது அப்படியே கொஞ்சம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஒரு கேரமலைஸ் ஆன கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப பாயில் ஆகும். ஸோ கொஞ்சம் தூரமாக நின்று நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.25 கப் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 200 கிராம் சுகருக்கு நீங்கள் வந்து ஒரு 1.25 கப் சுடு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அது வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் போட வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் டுட்டி ஃப்ரூட்டி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருந்தேன். ட்ரை பிளாக் கிரேப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் இப்போதைக்கு இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே சக்கரை பாகில் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்ம கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 100 கிராம் அதாவது 100 ml வந்து பட்டர் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து சால்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம், அன்சால்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து மில்கி மிஸ்டோட அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் பட்டரை வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணப்போ கண்டென்ஸ்டு மில்க், அதாவது இந்த மில்க் மேடுன்னு சொல்லுவாங்க, மித்தாய் மேடு, அமுலோட மித்தாய் மேடு, சில பேர் வந்து மில்க் மேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 100 ml எடுத்துக்கிட்டோம். 100 ml குவான்டிட்டி, 100 ml பட்டர். ஸோ அளவு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒன்றோடு ஒன்று நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிட்டிக்கு, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா, நம்ம இன்றைக்கி பண்ணுற கேக்கு வந்து கம்மி குவான்டிட்டி கேக் தான். ஸோ 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஸோ 200 கிராம் மைதா எந்த லம்ஸும் இல்லாமல் ஜல்லடை வச்சு நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஜல்லடை யூஸ் பண்ணி ஜெலிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த லம்ஸும் இருக்காது. நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த ஜீரா பாகு எல்லாமே நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண அது ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃப் லிக்விட் பேட்டர் மாதிரி வரும். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். பேட்டர் வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் நல்லா பேக் ஆகும். ஸோ பேட்டர் வந்து நீங்கள் கவனமாக இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேட்டர் ரெடியான பிறகு இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைனா ஒரு டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஃபுல்லாகவே. அப்போ தான் வந்து கேக் லாஸ்ட்டில் நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பேட்டரை வந்து இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தேன்ல நட்ஸ் ஆட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தால் அந்த முந்திரியை வந்து சோக் ஆகிட்டு க்ரன்ச்சினஸ் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணுறதுனால பேக் ஆகும் போது மேலேயும் வரும். ஸோ நம்மளுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அடிஷ்னலாக நான் வந்து அந்த டுட்டி ஃப்ரூட்டி எல்லாமே ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டாண்டில் வந்து இதை வச்சுட்டு மேலே ஒரு
ஃபுல் கவர்டான ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் இந்த நியூ இயருக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு அவன்லாம் நம்மளுக்கு எதுவுமே வேணாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் கேக் செய்ய முடியும். ஸோ பேக்கரிக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான ப்ளம் கேக். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வரணுன்னா மறக்காமல் டம்மி டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் இன்னும் நிறைய சிம்பிளான ரெசிபீஸ்லாம் இருக்குது. வீட்லேயே நீங்கள் வந்து எவ்வளோ சிம்பிளாக குக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளான ரெசிபீஸ் நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டம்மி டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க.